நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கிலிருந்து மலையாள நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. பிரபல மலையாள நடிகை கடந்த 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இரவில் படப்பிடிப்பு முடிந்து திருச்சூரில் இருந்து காரில் செல்லும் போது ஒரு கும்பலால் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நடிகையின் முன்னாள் கார் ஓட்டுநர் சுனில்குமார் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த சம்பவத்துக்கு சதித்திட்டம் தீட்டியதாக பிரபல மலையாள நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டார். அவர் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு இருந்தார். 85 நாட்கள் சிறைவாசத்திற்கு பின்னர் நடிகர் திலீப் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இது தொடர்பான வழக்கின் இறுதி தீர்ப்பு எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் இன்று வெளியானது. நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரம் இல்லை என கூறி நீதிபதி வர்கீஸ் அவரை விடுவித்துள்ளார். அப்போது நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் திலீப் உண்மை வென்று இருப்பதாக கூறினார். தனது முன்னாள் மனைவி மஞ்சு வாரியர் தூண்டுதலின் பேரில் தாம் இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். സത്യം ജയിച്ചു. ഞാനൊന്ന് സംസാരിച്ചോട്ടെ. ഈ കേസിലെ ക്രിമിനൽ ഗൂഢാലോചന ഉണ്ട്. ആ ക്രിമിനൽ ഗൂഢാലോചന അന്വേഷിക്കണമെന്ന് മഞ്ജു പറഞ്ഞിടത്തുനിന്നാണ് എനിക്കെതിരെയുള്ള ഗൂഢാലോചന ആരംഭിച്ചത്. അതിന് അന്നത്തെ ഉയർന്ന ഒരു മേലുദ്യോഗസ്ഥയും അവര് തെരഞ്ഞെടുത്ത ഒരു സംഘം ക്രിമിനൽ പോലീസുകാരും ചേർന്ന് ആണ് ഇങ്ങനെ നടപടി ഉണ്ടാക്കിയത്.